வாரன் பஃபெட் கூட கூறியிருக்கின்றார், இது ஒரு ஆர்ட் ஆஃப் போர், அதாவது இது ஒரு போர் முறை. இது பொதுமக்களுடைய பொருட்களின் விலையேற்றத்திற்கு உதவுமே ஒழிய அமெரிக்காவின் கடனை குறைப்பதற்கு உதவாது போன்ற காரணங்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார். இது நிச்சயமாக கனடாவை மிரட்டி கனடாவை அடிபணிய வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வரலாற்றில் ஒரு பாரிய கரிநாளாக கருதப்பட வேண்டிய நாள். எவ்வாறு செலன்ஸ்கி ராணுவ உடையுடன் அல்லது பச்சை உடையுடன் தனது ராஜதந்திரத்தை நகர்த்துகின்றாரோ அதே போல கனேடிய பிரதமர் தனக்குரிய கோட் சூட் ஆடை அணிந்த ஒரு மேற்கத்திய நபராக அதனுள் மறைந்திருந்தாலும் அவர் கூட எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பன உழைப்பு பெற்றவையாக மற்ற நாடுகளின் பத்திரிகைகளாலும் ஊடகங்களாலும் பாராட்டப்படுவையாக. இங்கே கனடா ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு செல்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது தாங்க முடியாத சுமை கொடுப்பதற்கான ஒரு அழுத்தத்தின் அடியாக அல்லது தங்களுக்கு விரும்பிய வகையில் கனேடிய பங்கு சந்தைகளில் வீழ்ச்சியை கண்டு கனேடிய நிறுவனங்களை வாங்கியதன் பிற்பாடு மீண்டும் இந்த வரி விதிப்புகள் போன்றவற்றை எடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இவர்கள் இதனை செய்யலாம் என்றால் இவர்கள் பணக்காரர்கள், பணம் பற்றிய சிந்தனையை மாற்றம்தான் இவர்கள் கொண்டிருப்பார்கள். உக்ரைனை கிரிமியாவை எவ்வாறு ரஷ்யா கைப்பற்றியதோ அதன் பிறகு உக்ரைன் மீது படையெடுத்ததோ அதையெல்லாம் போர் நடைபெற்றது. ஆனால் இங்கே இடம்பெற போகின்றது பொருளாதார போர். அதாவது ஆயுதங்கள் உண்டான சண்டைகள் அல்ல, ஆனால் மிரட்டல்களும் அடிபணிய வைத்தல்களும் போன்றவற்றினூடாக. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், நாளை தினம் அமெரிக்கா ஜனாதிபதி கூறியது போல 25% வரி விதிப்பு அமலுக்கு வருகிறது. அது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. நாங்கள் முதலில் குறிப்பிட்டது போல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது போல 25% வரி விதிப்பு நாளைய தினம் அமலுக்கு வருகின்றது. அதை பற்றி குறிப்பிட முடியுமா? ஆமாம், பலத்த எதிர்பார்ப்புகளிடையே பிற்போடப்படும், இவ்வாறு நடைபெறாது என்பதெல்லாம் முறியடிக்கப்பட்டு இறுதி நேரத்தில் இப்பொழுது அறிவித்திருக்கின்றார். அதாவது இந்த வரி இருப்பு என்பது வரப்போகின்றது என்று. விவசாய பொருட்களுக்கான வரி இருப்பு என்பது ஏப்ரல் 2ஆம் தேதி அளவில் வரும் என்ற பொழுதும் இப்பொழுது வருகின்ற வரி இருப்பு என்பது ஏனைய பொருட்களுக்கு வருகின்ற பொழுது இதன் தாக்கங்கள் பொதுமக்களை தாக்கும் என்பதை பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்கர்கள், கனேடியர்கள் இரண்டு தரப்பையும் பாதிக்கப்பட போகின்றதாக இது இருக்க போகின்றது. இங்கே குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், அதாவது பொருளியல் வல்லுநர்கள், குறிப்பாக வாரன் பஃபெட் கூட கூறியிருக்கின்றார், இது ஒரு ஆர்ட் ஆஃப் போர், அதாவது இது ஒரு போர் முறை. இது பொதுமக்களுடைய பொருட்களின் விலையேற்றத்திற்கு உதவுமே ஒழிய அமெரிக்காவின் கடனை குறைப்பதற்கு உதவாது போன்ற காரணங்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்றார். இதே போன்று பல தரப்புகளும் இந்த விவகாரத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கு அல்லது இரண்டு பகுதி மக்களும் எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படாதவாறு அல்லது பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் போன்றவற்றை எதிர்பார்த்திருந்த பொழுதும் அவை எதற்கான சாத்தியமும் இன்றி இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இது நிச்சயமாக கனடாவை மிரட்டி கனடாவை அடிபணிய வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இன்று இரவு, அதாவது இன்று திங்கட்கிழமை 11:59 தாண்டியவுடன் இவை நடைமுறைக்கு வரப்போகின்றன. அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி காலை 12:01 நடைமுறைக்கு வரப்போகின்றது. இது வரலாற்றில் ஒரு பாரிய கரிநாளாக கருதப்பட வேண்டிய நாள். ஏனென்று சொன்னால், முன்னர் கூட இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தாலும் அவை சில பொருட்களுக்கானவையாக இடம்பெற்றிருந்தன. ஆனால் இப்பொழுதைய நடவடிக்கை என்பது முற்றுமுழுதாக ஆக்கிரமித்தல் என்ற பாணியில், எவ்வாறு உக்ரைன் போன்ற நாடுகள் ஆக்கிரமிப்பு பாணியில் அல்லது காசா போன்றவற்கான திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகின்றனவோ அது போன்ற ஒரு திட்ட வரலாறை கனடா மீதும் திணிப்பதற்கான பொருளாதார போர் மூலம்தான் கனடாவை வெல்வோம் என்கின்ற நிலைப்பாட்டில் உள்ள அவர்கள் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது நிச்சயமாக இந்த வரலாற்று தடம்புரலில் முக்கியமான நாளாக இன்றைய நாள் நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். காரணம்,
உதாரணம் இப்பொழுது பார்த்தீர்களானால் கொஸ்கோ மற்றும் ஹோம் டிப்போ, வால்மார்ட், ஸ்டேபிள்ஸ் போன்ற பல நிறுவனங்களும் அமெரிக்க சந்தைகளில் பங்குகளை வைத்துள்ள அல்லது அமெரிக்காவின் கம்பெனிகளாக உள்ள கம்பெனிகள் அவைகளில் எல்லாம் பொருட்களை வாங்கும் பொழுது அவற்றால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் என்பன வெவ்வேறான பாதிப்புகளாக இருக்கும். அதே போன்று பல இப்பொழுது குறிப்பாக பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட், நியூஃபவுண்ட்லேண்ட் மற்றும் ஹாலிஃபேக்ஸ் போன்ற இடங்கள் எல்லாம், அதாவது இந்த மீன் அவர்கள் பிடிக்கின்ற மீன் வளங்களில் 95% அமெரிக்க ஏற்றுமதிக்கு செல்வதாக இருந்தது. அவையெல்லாம் இனி குறைய போகின்ற பொழுது அவையெல்லாம் மிகவும் ஒரு பாதிப்பை அடைய போகின்றன. குறிப்பாக அவர்கள் இந்த ஸ்னோ கிராப் என்ற ஒரு நண்டு வகை மற்றும் இந்த சால்மன், வைல்ட் சால்மன் என்கின்ற கடலில் பிடிக்கப்படுகின்ற அந்த சால்மன் மீன் போன்றவற்றையெல்லாம் நேரடியாகவே அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதாக இருந்த நிலையெல்லாம் மாறப்போகின்றது. அத்தோடு கனடாவை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த மிரட்டல் என்பதற்கு எதிராக கனடிய அரசு மிகவும் ஆணித்தரமாக செயற்படுகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் இப்பொழுது நிலையாக இருக்கின்றது. அதாவது எவ்வாறு செலன்ஸ்கி ராணுவ உடையுடன் அல்லது பச்சை உடையுடன் தனது ராஜதந்திரத்தை நகர்த்துகின்றாரோ அதே போல கனேடிய பிரதமர் அந்த தனக்குரிய கோட் சூட் ஆடை அணிந்த ஒரு மேற்கத்திய நபராக அதனுள் மறைந்திருந்தாலும் அவர் கூட எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பன முனைப்பு பெற்றவையாக மற்ற நாடுகளின் பத்திரிகைகளாலும் ஊடகங்களாலும் பாராட்டப்படுபவையாக. இங்கே கனடாவை நான் குறிப்பிடவில்லை, ஐரோப்பா மற்றும் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளின் ஊடகங்கள் அவரை மிகவும் பாராட்டுபவையாக அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் விட்டு கொடுப்புகள் என்பதை இவ்வாறான, அதாவது இது பகுதிக்காக கதைக்கின்ற கதையில் கனடாவை தாங்கள் ஆக்கிரமிக்க போகின்றோம் என்று இவ்வாறான நிலைமை ஏற்படுகின்ற பொழுது அது அந்த கனடா ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு செல்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது தாங்க முடியாத சுமை கொடுப்பதற்கான ஒரு அழுத்தத்தின் அடியாக அல்லது தங்களுக்கு விரும்பிய வகையில் கனேடிய பங்கு சந்தைகளில் வீழ்ச்சியை கண்டு கனேடிய நிறுவனங்களை வாங்கியதன் பிற்பாடு மீண்டும் இந்த வரி விதிப்புகள் போன்றவற்றை எடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இவர்கள் இதனை செய்யலாம் என்றால் இவர்கள் பணக்காரர்கள், பணம் பற்றிய சிந்தனையை மாத்திரம்தான் இவர்கள் கொண்டிருப்பார்கள். எனவே இது ஒரு ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் சுதர்ஷினி. இவர் கனடாவிற்கு ஒரு மிரட்டலாக கனடாவை அடிப்பணியை வைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அப்படி சொல்லி இருந்தீர்கள். அப்படி என்றால் அவர் கூறியது போல 51வது மாநிலமாக கனடாவை ஏற்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமா? ஏற்பதில்லை, நாங்கள் போவது என்பதுதான் இங்க முக்கியமான. கனடாய மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் போவதில்லை. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களானால் இது ஒரு அதாவது நாங்கள் ஒரு பகுதிக்காகவோ அல்லது நகைச்சுவைக்காகவோ கதைக்கின்ற கதை அல்ல. ஏனென்றால் இன்று கூட கனேடிய பிரதமர் இங்கிலாந்து மன்னருடன் இதை பற்றி கதைத்திருக்கின்றார். அதை விட ஐரோப்பிய நாடுகள் கனடாவுக்கு ஆதரவாக இருக்கின்றன. இவர்கள் இங்கே செய்ய முயற்சிகின்ற இந்த வேலைகளில் முக்கியமானவை என்னவென்று சொன்னால் இந்த லம்பர் என்கின்ற மர உற்பத்தி நிறுவனங்கள் போன்றவற்றின் பாரிய பங்குகளை அவர்கள் பெறலாம். அதே போல எண்ணெய் ஏற்றுமதியில் இன்று கனடா தான் அமெரிக்காவிற்கான எண்ணெயை, அதாவது மசகு எண்ணெயை கொடுக்கின்ற, பார எண்ணெயை கொடுக்கின்ற நாடாக இருக்கின்றது. அங்கே போய் திருப்பி சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் கனடாக்கு வருவதாக இருக்கின்றது. அதற்குரிய வரி என்பது 25% அல்ல 15% அதற்கு மாத்திரம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான செயற்களை அவர்கள் செய்தாலும் இந்த கனடாவின் அந்த தன்னுரிமை அல்லது தன்னாதிக்கம் என்பவற்றிற்கு இந்த தீங்கு விளைவிக்கின்ற நடவடிக்கைக்கு சென்று அதன் மூலம் தாங்கள் பொருளீட்டிய பிறகு மீண்டும் இந்த வரி விதிப்புகளை எல்லாம் நிற்பாட்டலாம். இப்பொழுது பார்த்தீர்களானால் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் உடைய நாணய பரிமாற்று வீதத்தில் இருக்கின்ற வீதம் கூட 1:2 என்று வருகின்ற அளவிற்கு கொண்டு சென்று கூட இவர்கள் விடலாம் என்றால் அவ்வாறான ஒரு நிலைக்குத்தான் இவர்களுடைய முனைப்புகள் இப்பொழுது தெரிகின்றன. எவ்வாறு அதனை கூறலாம் என்று சொன்னால் இவர்கள் இதன் மூலம் அதாவது ஒரு ஃபென்டனல் என்கின்ற ஒரு போதைப் பொருள் மாத்திரையால் அமெரிக்காவில் பலர் சாகின்றார்கள். அது சீனாவில் தயாரிக்கப்படுகின்றது. அதன் வரவிடமாக அல்லது போக்குவரத்து பாதையாக கனடா மற்றும் மெக்சிகோ இருக்கின்றது என்கின்ற குற்றச்சாட்டு அதை நிற்பாட்டுவதற்காகத்தான் தாங்கள் வரி விதிப்பதாக. இது ஒரு ஏற்கக்கூடிய ஒரு கதையாக இல்லை. இருந்த பொழுதிலும் அவர்கள் கூறிய விடயம் என்பது கூட பொய். கனடாவில் இருந்து போவது என்பது மிக மிக குறைவான ஒரு தொகையை இதுவரை கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. ஆனால் மெக்சிகோவில் இருந்து ஆமாம்
கனடாவிலிருந்து செல்வதை போல 100 மடங்குக்கு மேலான தொகை, 1000 மடங்கு கூட கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 8900 கிலோகிராம் என்பது மெக்சிகோ எல்லையூடாக கடத்தப்படுவது பிடிபட்டிருக்கிறதும், கனடாவினூடாக 19.5 20 கிலோகிராம்கள் தான் கடத்தப்பட்டது பிடிபட்டிருப்பதுமான திட்டங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் இப்பொழுது இவர்களுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆலோசகராக இருக்கின்ற ஒருவர், நான் நினைக்கிறேன் அவருடைய பெயர் பீட்டர் நவாரோ, அவர் குறிப்பிட்டிருக்கிற கருத்து கூட மிகவும் ஒரு சிலேடையான அல்லது மிகவும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற கருத்தாக இருக்கின்றது. அதற்கு காரணம் கனடாவினுடைய அமெரிக்க கனடிய எல்லையை மீள வரைய வேண்டும் என்று, அதாவது கனிம வளம் உள்ள பிரதேசங்களை தங்களுடைய ஆக்கி அந்த எல்லை பிரதேசத்தை எல்லையை மீள வரைய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைப்பை வைத்திருக்கின்றார். இவையெல்லாம் சாத்தியப்படுமா என்று சொன்னால் உடனடி சாத்தியம் அல்ல. ஆனால் இவ்வாறான ஒரு நடவடிக்கை மூலம்தான் உக்ரைனை, கிரிமியாவை எவ்வாறு ரஷ்யா கைப்பற்றியதோ, அதன் பிறகு உக்ரைன் மீது படையெடுத்ததோ, அதையெல்லாம் போர் நடைபெற்றவை. ஆனால் இங்கே இடம்பெற போகின்றது பொருளாதார போர். அதாவது ஆயுதங்களுடான சண்டைகள் அல்ல, ஆனால் மிரட்டல்களும் அடிபணிய வைத்தல்களும் போன்றவற்றினூடாக, இவ்வாறு நான் குறிப்பிட்டது போல நாணய பரிமாற்று வீதம் என்பது 1:2 வரும் பொழுது மிகவும் அதாவது இன்று ரிசர்வ் கரன்சியாக இருக்கின்ற உலகின் பல நாடுகளிலும் ரிசர்வ் கரன்சியாக இருக்கின்ற US டாலருக்கும் கனடிய டாலருக்குமான பரிமாற்றம் பெரிய பாதிப்பை அடையும். அது போன்ற செயற்பாடுகள் மூலம் இவர்கள் செய்ய போகின்ற செயற்பாடுகளுக்கான அடி அத்திவாரமாக நாங்கள் இதனை பார்க்கலாம். ஆனால் முன்னர், அதாவது ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு வரை ஒரு விளையாட்டுத்தனமாக பார்த்து வந்த ஒரு செயற்பாடு தற்பொழுது முதிர்ச்சி அடைந்து இல்லை விவகாரமாகின்றது. இந்த விவகாரமாகும் பொழுது அவர்களுடைய கருத்து கூறல்கள் கூட இந்த உறவுகளை நீண்ட நாள் குலைப்பதற்கான, அதாவது எவ்வாறு ஒரு உறவு பின்னணியில் எவ்வாறு ஒரு நம்பிக்கையின் மத்தியில் இருந்த நாடுகளிடையே உறவுகளை குலைப்பதற்கான நடவடிக்கையாக கூட இது அமைகின்றது. இப்பொழுது நீண்ட கால ஒரு பாதிப்பு அப்படி சொன்னால் இவற்றையெல்லாம் சொல்லுவீர்கள். இதனால் ஏற்படக்கூடிய நீண்ட காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படி சொன்னால் இவற்றையெல்லாம் குறிப்பிடுவீர்கள். நீண்ட கால பாதிப்பு என்பது குறிப்பாக இப்படி கூறலாம். எவ்வாறு சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து விட்டு 4 வருடத்துக்கு பிறகு தேர்தல் வரப்போகின்றது. அந்த தேர்தலில் வருகின்ற அடுத்த கட்சியின் வேட்பாளர், டெமோக்ராட்டிக் கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்பவர் தான் இந்த வரிகளை குறைக்க மாட்டேன் அல்லது குறைக்க போகின்றேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இருக்க மாட்டாத நிலைமை. ஏனென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தங்களுடைய கடன் சுமையை, அவர்களுக்கு இருக்கின்ற 36 ட்ரில்லியன், அதாவது 36,000 பில்லியன் அல்லது 36,000 பில்லியன், அதை 1000ஆல் பெருக்குகின்ற மில்லியன்கள், அவ்வளவு கடனையுடைய ஒரு நாட்டில் இருந்து கடனை அடைப்பதற்காக இதை செய்தாலும் இது கடனை அடைக்க அவர்களுக்கு உதவாத பொழுதிலும் இனி வருபவர்களால் அதனை உடனடியாக நீக்க முடியுமா இல்லையா என்கின்ற நிலை இருக்கின்றது. இரண்டாவதாக, ஏற்பட போகின்ற இந்த இடைவெளி அல்லது பிளவு என்பது உடனடியாக ஒட்டுறவுக்கு வரக்கூடியதாக இருக்குமா என்ற கேள்வி ஒன்று எழுமாங்கி. ஏனென்று சொன்னால், நம்பிக்கை தளத்தை தகர்த்து தற்பொழுது கனடாவை ஐரோப்பா நோக்கியும் மத்திய நாடுகள் நோக்கியும் ஆசிய நாடுகள் நோக்கியும் வியாபாரத்திற்கு திணித்துவிட்டு, மெக்சிகோ போன்ற மற்றும் கரீபியன் நாடுகளை நோக்கி கனடா வியாபாரங்களை நீடித்து செல்ல போகிறது என்பது பட்டவர்த்தனமான உண்மை. அவ்வாறானவற்றை செய்துவிட்டு அவற்றை மீள திருப்பியும் பெறுவதற்கான படிமுறைகளில் அமெரிக்கா இயங்குவது என்பது கூட மிகவும் சிக்கலாக இருக்கும். இப்பொழுது இங்குள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால், அமெரிக்காவை எதிர்க்கின்ற நாடுகள் அருகில் இருந்து கொண்டே இருக்கவில்லை. ஐரோப்பிய நாடுகள் ஒரு கண்டமாக தாங்கள் இங்கிருந்து பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அங்கால் இருந்து எதிர்க்கின்றார்கள், கருத்து கூறல்களை மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று இதர நாடுகளும் செயற்படுகின்றன. ஆனால் கனடாவும் அமெரிக்காவும் மிகவும் பெரிய ஒரு எல்லையை கொண்ட ஒரு இணை தேசங்களாக இருந்தவை. இங்கே அப்ப கனடா பெறப்போகின்ற பாதிப்பில் இருந்து மீள்வது என்பது கடினமானதாகவும், அதேவேளை கனடாவில் இருந்து பலர் வெளியேறுவதற்கான காரணங்களாக கூட இது அமையலாம் என்று சொன்னால், இந்த பொருளாதார மந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது புதிய குடிவரவாளர்களால் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாத நிலை ஏற்பட போகின்றது. அதே போல இந்த வீட்டு வியாபார
மற்றும் முதலீட்டு விவகாரங்கள் போன்றவற்றிலெல்லாம் வீழ்ச்சிகள் ஏற்பட போகின்றன. வாடகைகள் இருந்த உயர்ச்சி நிலையிலிருந்து குறைய போகின்ற நிலை எல்லாம் ஏற்பட போகின்றது. எனவே இது ஒரு தொடர் சங்கிலி போராட்டமாக மக்களை வீழ்த்துவதற்கான ஒரு தந்திரோபாயமாக அவர்கள் மனதில் ஒரு அவநம்பிக்கையை அல்லது அவர்களின் தன்னம்பிக்கையை தகர்ப்பதற்கான நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படுகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நன்றி சுரேஷ் தர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக அமைந்தது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.